Good morning students. In today's class we are going to see about the rest of the part in winds and climate, right? In previous class we have seen about what are the types of wind flow, as well as we have seen about the cyclones, right? In today's class we are going to see about the evaporation, and then condensation, and then perception. Right. என்னென்ன பார்க்க போகிறோம்? எவாப்ரேஷன், கண்டென்சேஷன் அண்ட் பெர்செப்ஷன், ரைட்? இப்போது ஃபஸ்ட்டு எவாப்ரேஷன் பற்றி பார்ப்போம். இப்போது எவாப்ரேஷன்னா ஃபார் எ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், இப்போ வாட்டர் வந்து பாயில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அதை ஒரு மூடியை போட்டு வச்சு பாயில் பண்ணுறோம், ரைட்? இப்போ திறந்து பார்க்குறப்போ அந்த மூடியில் என்ன இருக்கும்? மாய்ஸ்சர், லைக் வாட்டர் ட்ராப்லெட்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா? வாட்டர் வரைஞ்சி ஒரு கேஸ் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா? அது பேர் என்னன்னு பார்த்துட்டா வாட் இட் இஸ் நோன் அஸ் எவாப்ரேஷன். எவாப்ரேட் ஆகி அந்த வாட்டர் இது பண்ணி பார்த்தா இட்ஸ் நோன் அஸ் வாட்? எவாப்ரேஷன். Evaporation, which means, what do you mean by evaporation? The water is gets converted into vapor is known as evaporation, right? The water that has been converted is known as evaporation. Converted into vapor is known as evaporation. எப்படின்னு பார்த்துட்டா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அபவுட், as we all know, வாட்டர் சைக்கிள்னால் நம்மளுக்கு என்னன்னு தெரியும்ல. ஸோ it as sun, oceans, right? இப்போது சன்னில் வந்து ரேஸ் வந்து எப்படி ஹாட்டாக இருக்கும், ரைட்? அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக எவாப்ரேட் ஆகும், ரைட்? எவாப்ரேட் ஆகி க்ளவுட்ஸில் ரெயின் எப்படி வருது? இப்படி தான் வரும், ரைட்? இப்போது சன்லேருந்து, அதாவது இப்போது ஓஷன்ஸில் ஃபுல்லாக என்ன பண்ணும்? சன் வந்து வாட்டரை பட்டு என்ன ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? எவாப்ரேட் ஆகும், ரைட்? எவாப்ரேட் ஆகி க்ளவுட்ஸில் வந்து ஒரு லேயராக ஃபார்ம் ஆகும், ரைட்? லேயராக ஃபார்ம் ஆகும், ரொம்ப திக்காக ஃபார்ம் ஆகி லாஸ்ட்டாக டார்க் க்ளவுட்ஸ் ஆகி வாட் ஆட்டோமேட்டிக்கலி நெக்ஸ்ட் சைக்கிள் ப்ராசஸ் இஸ் அபவுட் ரெயின் வரும், ரைட்? ரெயின், ஓகே. இதுதான் வாட்டர் சைக்கிள். இப்போது சன்னு வந்து என்ன செய்யுது? ஹீட் எனர்ஜி ஆகி ஆட்டோமேட்டிக்கலாக, அதாவது சீல என்ன ஆகுது? எவாப்ரேட் ஆகி க்ளவுடில் போய் எல்லா மாலிகுல்ஸ், டஸ்ட்லேருந்து எல்லா மாலிகுல்ஸில் வந்து எவாப்ரேட் ஆகி அந்த வாட்டர் கண்டென்ட்டு வேப்பர்ஸ் இருக்கும். ஸோ அது டார்க் ஆகி ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஃபார்ம் ஆஃப் ரெயின் வந்து திருப்பி ஓஷன்ஸ் லேக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், ரைட்?
This is about what? The evaporation. Next, we will see about இப்போ எவாப்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆனால் என்ன பண்ணும், டிக்ரீஸ் ஆனால் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? இன்க்ரீஸ் ஆனால் எப்படி இன்க்ரீஸ், இப்போ எவாப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆனால் எந்த மாதிரி ஏரியாலன்னு பார்த்தா ட்ரையாக இருக்கும், as well as hot and windy. சம்மர் சீசனில் எப்படி விண்ட் ப்ளோ ஆகுறப்போ இட் வில் பி ஹாட், நோ, அப்போது தட்ஸ் பாசிபிலிட்டி ஆஃப் எவாப்ரேஷன். இந்த மாதிரி ரீஜியனில் இருக்கிறப்போ ட்ரையாக ஹாட்டாக விண்டியாக, ரைட்? இப்போது எவாப்ரேஷனுக்கு இன்க்ரீஸ் ஆகும், ரைட்? டிக்ரீஸ் அப்படின்னு பார்த்துட்டா இட் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட், கூலாக இருக்கும் and then moist. Right, these are some of the thing. Evaporation எப்படி occur ஆகுதுன்னு பார்த்தோம். Evaporation during increasing in time, it will reach to dry, hot and windy. While it is decreases, what will happen? Cool, moist, right? This is upon the evaporation. What do you mean by evaporation? The water which gets converted into vapor is known as what? Evaporation, right? Next, அதே மாதிரி பார்த்துட்டா evaporation வந்து it has been the amount of water, and the water oda amount வந்து velocity is the amount of water in the atmosphere, right? Atmosphere oda water oda பேர் என்னன்னு பார்த்தா humidity. Spell the word humidity. HUMIDTY, right? Humidity, right? The amount of the what? The amount of water vapor in the air is known as humidity, right? The spelling for humidity na enna paathom, right? Humidity na the amount of water. I repeat it. The amount of water vapor in the air is known as humidity, right? அதே மாதிரி இது வந்து ஹியூமிடிட்டி வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆல மெஷர் பண்ணுறாங்க. அதோட பேர் என்னன்னு பார்த்துட்டா ஹைக்ரோமீட்டர். சே ஹைக்ரோமீட்டர், HYGROMETER, ரைட்? ஹியூமிடிட்டினா என்னன்னு பார்த்தோம். ஹியூமிடிட்டியை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக மெஷர் பண்ணுறாங்க. அதோட பேர் வேணால் ஹைக்ரோமீட்டர். ஸ்பெல் த வேர்ட் ஹைக்ரோமீட்டர். HYGROMETER, right? Hygrometer. The instrument which is used for measuring the humidity is known as hygrometer, right? Next, இப்போ நம்ம வார்மாக ஃபீல் பண்ணால் ஹியூமிடிட்டி எப்படி இருக்கும்னா ஹையாக இருக்கும். இப்போ நம்ம கூலாக ஃபீல் பண்ணால் ஹியூமிடிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கலாக எப்படி இருக்கும்? லோவாக இருக்கும். Have you understood, students? Okay. இதுதான் evaporation பற்றி. Can we have a recap about the evaporation? What do you mean by evaporation? Evaporation is nothing but water gets converted into vapor is known as what? Evaporation. As well as the factors, while it increases, it will be dry, hot and what? Windy, right? Next factor is about while evaporation decreases, the thing is about what? Cool and moist, right? Next, what do you mean by humidity? Humidity na என்னன்னு பார்த்தோம். The amount of water vapor in the atmosphere is known as what? Humidity. I repeat, what do you mean by humidity?
the amount of water vapor in the atmosphere is known as humidity, as well as the humidity has been measured through an instrument is known as hygrometer. Spell the word hygrometer, Hygrometer. Right, here's a question, right? One more question will be there. என்னன்னு பார்த்தா right, humidity na enna, what do you mean by humidity? 2 mark question, right? It is an assignment for you, right? Humidity na enna nu eludunga. Next 1 mark question paathuta humidity vandu eppadi measure pannalam. The humidity has been measured by an instrument by dash. I repeat the question, humidity has been measured by an instrument dash. It is a question, right? Assignment question. 2 questions சொல்லிருக்கேன். What do you mean by humidity னு எழுதுங்க. And then humidity has been measured by an instrument called dash, right? 2 questions in evaporation. Okay students, next we will see about the second thing, the condensation, right? What do you mean by condensation? The water vapor which has been cooled down and in the form of what? Droplets or snow, and this process is known as condensation, right? This is condensation சொல்றோம், right? இப்போ next, இப்போ நீங்கள் வாட்டர் சைக்கிள் ஃப்ளோ பார்த்துருக்கீங்க, தெரியல what do you mean by water cycle ஓட ப்ராசஸ் தான் கண்டென்சேஷன் சொல்கிறோம், ரைட்? இப்போ நம்மளுக்கு பார்க்குறது சொல்லுவோம். இப்போ க்ளவுட்ஸ் மூலம் வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி கண்டென்ஸ் ஆகி தான் லைக் வாட் பர்செப்ஷன் எவாப்ரேஷன் ஃபுல்லாக சொல்கிறோம்ல, க்ளவுடு, ரைட்? சன். இப்போ இது வந்து ஹீட் ஆகும் ஓஷன்ஸ், and then what? இது வந்து ஆட்டோமேட்டிக்கலி எவாப்ரேட் ஆகி கண்டென்ஸ் ஆகி க்ளவுடில் போய் இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து க்ளவுட் தான், ரைட்? க்ளவுட் ஹாஸ் பீன் கண்டென்ஸ்ட், ரைட்? ஹெவி ரெயின் மூலமாக திருப்பி இட் இஸ் a cycle, ரைட்? திருப்பி எவாப்ரேட் ஆகி திருப்பி பர்சப் ஆகும், திருப்பி கண்டென்ஸ் ஆகும். இதுதான் ப்ராசஸ். ஸோ க்ளவுட் இஸ் த மேஜர் திங், ரைட்? இதே மாதிரி க்ளவுடு வந்து நம்மளோட விசிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் அது பேர் என்னன்னு பார்த்துட்டா ஃபாக். ஸ்பெல் த வேர்ட் ஃபாக், FOG, ரைட்? க்ளவுடோட விசிபிலிட்டி நம்மளுக்கு தெரிகிற மாதிரி, அதாவது சர்ஃபேஸ் இதுலேருந்து பார்த்தா தெரிகிற மாதிரி இருந்து பார்த்தா அது பேர் என்ன? இட் இஸ் நோன் அஸ் வாட்? ஃபாக். அதே மாதிரி கூல் சர்ஃபேஸில் ஒரு மாய்ஸ்சர் ஏர் வந்து ஃபார்ம் ஆனால் அதோட பேர் என்னன்னு பார்த்துட்டா மிஸ்ட். எப்படி மிஸ்ட் ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபாக்னா என்னன்னு பார்த்தோம், ரைட்? ஃபாக்னா when the cloud visibility from the earth surface is known as fog. மிஸ்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துட்டா இந்த கூல் ஏர், அதாவது கூல் ஏர் as well as டைனி ட்ராப்லெட்ஸ் வந்து ஹேங் ஆச்சு, க்ளவுட்லேருந்து ஹேங் ஆச்சுன்னா அதோட பேர் என்ன சொல்கிறோம்? மிஸ்ட் has been formed, right? This is the thing. Next, clouds வந்து நிறைய ஷேப்லேயும் இருக்கும். based on the size and shape only it has been there, right? இப்போ clouds வந்து there are different types of clouds. We can see it by one, right? Clouds வந்து first பார்த்துட்டா எவ்வளோ பெரியதுன்னா 3 பெரியது. What are they, students? Cirrus clouds,
cumulus clouds, cumulus, and then stratus clouds. Cloud it has been divided into how many categories, students? It has been divided into 3 major categories. They are cirrus clouds, cumulus clouds, and stratus clouds, right? How many categories? 3 major categories, right? Spell the words cirrus, CIRRUS. Cloud வந்து 3 period சொன்னேன். என்னன்னு பார்த்தா CIRRUS. Second cloud or பார்த்தா cumulus. I spell the word cumulus, CUMULLS, right? CUMULLS, CUMULLUS. And the third one is about, the third cloud is about stratus clouds. Spell the word stratus, STRATUS, right? Stratus clouds, right? இதுதான் 3 cloudsன்றாங்க. இப்போ இந்த 3 clouds என்னன்னு பார்ப்போம். இந்த cloudsன்னு cirrus cloudsன்னு பார்த்துட்டா இந்த cloud வந்து 8,000 to 13,500. As well as cirrus clouds வந்து it has been derived from the Latin word. Latin wordல இருந்து இந்த cloud name வந்திருக்கு, which means curly, right? curly-ஆ இருக்கும். அந்த cloud வந்து curly-ஆ இருக்கும், right? அது பேர் தான் cirrus cloud. I once again come again. Cirrus cloud which has been derived from which word? Latin word. Yeah, take down the question. The cirrus cloud which has been come from the word dash. Right, your question, right? அதே மாதிரி பார்த்துட்டா இது வந்து 8,000 to 13,500 feetல இருக்கும். நெக்ஸ்ட்னு பார்த்துட்டா இங்கே வந்து high altitudes, right? இந்த clouds வந்து high altitudes. அதோட moisture வந்து ஹையா இருக்கும், right? Can I come again, students? Cirrus cloud which has been derived from which word? Latin word, right? Which means what? Curly in nature or riffle in nature, right? அதே மாதிரி gross earth surfaceல வந்து இதோட cloud-ஓட distance என்னன்னு பார்த்தா 8,000 to 13,500 as well as meter. இதோட moisture எப்படி இருக்கும்னா high altitude-ல இருக்கும், right? It is upon the cirrus clouds. Next, which cloud? Cumulus cloud. Spell the word cumulus, CUMULUS, cumulus cloud, right? Cumulus cloud-னு பார்த்துட்டா இது எப்படி இருக்கா? காட்டன் மாதிரி இருக்கும், right? As well as இந்த cloudல தான் thunderstorms, right? Thunderstorm வந்து இங்க ஃபார்ம் ஆகும். Thunderstorms or heads. இது வந்து எவ்வளோ மீட்டர்னு பார்த்துட்டா 1000 to 3,300 மீட்டர். ரைட். குமுலஸ் க்ளவுட்ஸ்னா என்னன்னா இந்த க்ளவுட் எப்படி இருக்குன்னா காட்டன் கூட சாஃப்டாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் இந்த க்ளவுடில் வந்து என்ன ஃபார்ம் ஆகும்? தண்டர் ஸ்டார்ம்ஸ் ஆர் ஹெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். தண்டர்னால் என்னன்னு தெரியும்ல, அது வந்து ஸ்டார்ம் ஆகும், ரைட்? நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஃப்ரம் எர்த் சர்ஃபேஸு குமுலஸ் க்ளவுட்ஸோட மீட்டர்ஸ் என்ன மீட்டர் பார்த்துட்டா 1000 to 3,300 meters, right? Next, we'll see about stratus clouds. Stratus, as the name suggests, it has been derived from the which word? Latin word stratus, S-T-R-A-T, strata, right? Strata. இதோட மீனிங்
என்னன்னா layer. Right. Stratus, which has been derived from which word, students? It has been derived from the Latin word strata, which means layer. Right. இப்போ stratus ன்னு வந்துட்டு stratus clouds ன்னு பார்த்துட்டா இது எப்படி இருக்கும்னா ஃப்ளாட்டாக இருக்கும். Flat cloud as well as the cloud வந்து rain bring பண்ணுது, and then earth surface லந்து 8000 மீட்டர்ல இருக்கும் from earth surface. Right. Right, students, this is upon the types of clouds. The types of clouds has been divided into how many categories, students? It has been divided into 3 major categories. They are cirrus clouds, cumulus clouds, and stratus clouds. Right. Coming to cirrus clouds, it has been derived from which word, students? It has been derived from the Latin word, and then from the earth's surface the meter is about 8000 to 13500 meters, as well as the vapor, that is what the moisture is in the form of high altitude. Right. Next we have seen about the cumulus cloud. The spelling for cumulus cloud is CUMULUS. Right. It has been the cloud will be in the form of what? The form of cotton, like sponge in nature, as well as in this cloud only the thunderstorm as well as it has been formed, as well as from the earth's surface the meter is 1000 to 3300 meters. Right. Next we had seen about the stratus. Right. What I mean by stratus? The stratus, which means it has been derived from the Latin word which means strata. Strata oda meaning enna sonna layer. Right. Stratus has இதோட இந்த cloud எப்படி இருக்கும்னா ஃப்ளாட்டா இருக்கும். stratus cloud எப்படி இருக்கும்? ஃப்ளாட்டா இருக்கும். cumulus cloud எப்படி இருக்கும்? காட்டன் மாதிரி ஸ்பாஞ்சி நேச்சரா இருக்கும். ரைட். அதே மாதிரி stratusன்னு பார்த்தா ஃப்ளாட்டா இருக்கும் அதோட cloud. ரைட். அதே மாதிரி இந்த cloudல தான் rain as well as snow வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் from the earth surface அதோட மீட்டர் பார்த்துட்டா 8000 மீட்டர். ரைட். It is about the types of clouds. Do you have an idea about the condensation? Right. We have seen about 2 things. What are they? Evaporation and condensation. Now we are going to see about the perception. Right. இது எல்லாமே ப்ராசஸ், அதாவது வாட்டர் சைக்கிளோட ப்ராசஸ் பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். ரைட். எவாப்ரேஷன், கண்டென்சேஷன் அண்ட் பெர்செப்ஷன். பெர்செப்ஷன்னா என்ன பார்க்கணுமா? பெர்செப்ஷன் ரிசெப்ஷன் இப்போ என்ன சொல்கிறாங்க பெர்செப்ஷனில் ஃபஸ்ட்டு அதோட இது எல்லா அந்த லாஸ்ட் தான் பெர்செப்ஷன் ஆகும். ஃபஸ்ட்டு ஏர் வந்து என்ன ஆகும்? விச் கெட்ஸ் எவாப்ரேட் ஆகும். ரைட். இந்த ஃபார்ம் ஆஃப் வேப்பர் இஸ் known as what? Evaporation will occurs. So evaporation. Right. Next அது வந்து என்ன ஆகும்? க்ளவுட்ஸாக வந்து க்ளவுட்ஸ் எவாப்ரேட் ஆகி க்ளவுட்ஸில் தான் போய் சேருது. அது ப்ராசஸ் பேர் என்ன? கண்டென்சேஷன். கண்டென்சேஷன். ரைட். இது எல்லாமே செய்கிறப்போ தான் என்ன ஃபார்ம் ஆகுது? ரெயின் வந்து இதாகுது. ரைட். இப்போ பெர்செப்ஷன்னா என்னென்னு பார்ப்போம். ரைட். அதே மாதிரி ரெயின் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க மெஷர் பண்ணுறதுக்கு. ரெயின் விச் ஹாஸ் பீன் யூஸ்டு that is measured by an instrument known as rain gauge.
Spell the word R-A-I-N-G-U-A-G-E, rain gauge, right? I repeat once again. இது வந்து ஏர் வந்து என்ன ஆகுது, எவாப்ரேட் ஆகுது. எவாப்ரேட் எப்படி, வேப்பர் மூலமா. And then condensation will happens. The result is what? Rain. As well as the rain has been measured by an instrument known as rain gauge. It is a 1 mark, right? சொல்லுங்க. Rain which has been measured by an instrument is known as dash. It is also one question for assignment, right? Rain which has been measured by an instrument dash is known other dash and rain gauge. Spell the word rain gauge, R-A-I-N-G-U-A-G-E, right? Rain gauge, right? Next, இது வந்து rain வந்து has been divided into 3 major categories. What are they? We will see it, right? One is about conventional rainfall, C-O-N-V-E-N-V-C-T-I-O-N-A-L, conventional rainfall, and then orographic rainfall, and then the last one is about the cyclonic rainfall, right? The rain has been measured by the 3 types. The first thing is about the conventional rainfall. The spelling for conventional rainfall is C-O-N-V-E-N-T-I-O-N-A-L, right? Orographic rainfall, and then the last one is about the cyclonic rainfall, right? Coming to the conventional rainfall, it is otherwise known as the 4 o'clock rainfall, right? 4 o'clock rain as well as இந்த rain எப்படி conventional rainfall எப்படி ஆகுதுன்னு பார்த்துட்டா, when there is increase in the high pressure இருக்கிறப்போ இந்த rain வந்து occurs ஆகும், right? Next, coming to இப்போ conventional rainfallனா என்னன்னு பார்த்தோம். இந்த rain வந்து எப்படி occur ஆனா high pressure ஆகிறப்போ தான் இந்த rain வந்து occur ஆகும். And the other name for conventional rainfall is 4 o'clock rain, right? Next, coming to orographic rain. The orographic rain is about what? It has been derived from the Greek word orographic, right? அதே மாதிரி பார்த்துட்டா orographic rain பார்த்துட்டா it is the other name for orographic rainfall is relief rainfall. And then இந்த rainfall எப்படி வரும்னா based on the wind, flow of wind பொறுத்து மட்டும் தான் இந்த orographic rain வந்து வரும், right? இது வந்து high pressure இருக்கும். It is just opposite for orographic. When it has been cools down only, this type of rain will occur, right? Next, coming to cyclonic rainfall. இது வந்து it is nothing but it is the combination of the both, that is cool as well as hot, right? Cool plus hot, right? இது ரெண்டும் இருக்கிறப்போ cyclonic rainfall will occur, right? This is about the air, right? Rain வந்து மூணா பிரிச்சிருக்காங்க. What are they? Conventional, orographical and cyclonical. Okay students, in today's class we have seen about the evaporation, condensation and perception. If any doubt arises, ask to me. Thank you.